அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وكان حقا علينا نصر المؤمنين قال النبي صلى الله عليه وسلم أقيم الصلاة وآتوا الزكاة قال النبي صلى الله عليه وسلم كفوا أيديكم وأقيموا الصلاة أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வழியிலே வந்துதித்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக ஜும்மாவுனுடைய மகத்துவத்தை, மாண்பை, மேன்மையை, சிறப்பை, அதனுடைய நன்மைகளை அறிந்து முன்கூட்டியே வந்து கொண்டிருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அத்தனை பேர்களின் மீதும் உன்னுடைய அருள் இன்றும் என்றும் என்றென்றும் நிலவட்டுமாக. வாழும் காலகட்டத்தில் கலிமாவோடு வாழக்கூடிய எங்களுக்கு இறுதி வார்த்தையாக கலிமாவை மொழிந்து உயிர் பிரியக்கூடிய நற்பாக்கியத்தையும் முஸ்லிம்கள் எல்லோருக்கும் இறைவா தந்தர் புரிவாயாக. ரமலானுடைய மாதத்தை அடைந்து எஞ்சி இருக்கக்கூடிய பாக்கி இருக்கக்கூடிய இந்த நாட்களில் எந்தெந்த அளவுக்கு அமல்கள் செய்ய வேண்டுமோ, செய்ய முடியுமோ, என்னென்ன வணக்க வழிபாடுகளெல்லாம் செய்ய வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறானோ அந்தந்த அமல்கள், இபாதத்துக்கள், திக்ருகளை எல்லாம் செய்யக்கூடிய நன்மக்களாகவும் அல்லாஹ் நம்மவர்களை தேர்வு செய்வானாக. அன்பிற்கு உரித்தானவர்களே, உலகத்திலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு வரலாறு இருக்கிறது என்று சொன்னால் அது பத்ர் போர் தான். அந்த பத்ர் போர் ஏற்பட்ட பத்ர் தினம் இருக்கிறது என்று சொன்னால் இன்றைய இரவாக இருக்குகிறது. அந்த பிறை 17 அன்று தான் பத்ர் போர் என்பது நடைபெற்றது. அது வரலாற்றுகளில் மிக சிறப்பு வாய்ந்த போர் என்பது மட்டுமல்ல, அதனுடைய மேன்மைகள், மகத்துவங்கள் எல்லாம் ஏராளம் இருக்கின்றன. அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த பத்ர் போர் ஏற்பட்டது ரமலான் பிறை 17 தான். அந்த பத்ர் என்பது ஏன் பெயர் வந்தது, வருவதற்கு காரணம் என்ன, அந்த போர் ஏன் ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது என்ற செய்திகளெல்லாம் நான் பார்ப்பதற்கு முன்னால், பத்ர் என்பது ஒரு குடும்பத்தினுடைய பெயர். எப்படி என்று சொன்னால் ஒரு குடும்ப தலைவருடைய பெயர். பத்ர் இப்னு நாரின் என்பது ஒரு குடும்ப தலைவருடைய பெயர். அந்த தலைவர் என்ன செய்தார் என்று சொன்னால் ஒரு கிணற்றை தோண்டினார். தோண்டிய பிறகு அந்த கிணறுக்கு பத்ர் பின் நாரின் என்று அவருடைய பெயரை மட்டும், அந்த கிணறுக்கு மட்டுமல்ல சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் அந்த பெயரைத்தான் பத்ர் என்று பெயர் வைக்கப்பட்டது. இது எங்கிருக்கிறது என்பதை எல்லாம் நாம் அதிகமாக உம்ராவின் மூலமாக, ஹஜ்ஜின் மூலமாக அந்த இடங்களை எல்லாம் கண்டு களித்திருக்கிறோம். அது மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில இருக்குகிறது. மதீனாவில் இருந்து 120 கிலோமீட்டர் இருக்கும். அந்த தொலை தூரத்திலே இந்த பத்ர் என்பது இருக்குகிறது. இந்த பத்ர் போர் என்பது எப்படி ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது என்று நான் பார்க்கின்ற பொழுது,
அதாவது ஆரம்ப காலகட்டத்திலே மதீனாவிற்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் மதீனாவிற்கு வந்து 2 வருஷத்தில் ஏற்பட்டது. மக்காவிலே இருக்கக்கூடிய காலகட்டத்திலே இஸ்லாமியர்களுக்கு அவர்கள் கொடுத்த தொந்தரவுகள், தொல்லைகள், கஷ்டங்கள், சிரமங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. எப்படிங்க? இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாம் அல்லாத தலைவர்கள் கொடுத்த, மக்காவிலே உள்ள பெரும்பெரும் தலைவர்கள் கொடுத்த அந்த கஷ்டங்கள், சிரமங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. அவ்வளவு கஷ்டங்கள், சிரமங்களை எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு பெண்மணியை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கார்கள் என்பதற்காக ஒரு பெண்மணியை 2 ஒட்டகத்திலே கட்டி அந்த பெண்மணியை இழுத்துட்டு போனார்கள். எப்படி இருக்கும்? வேதனை எப்படி இருக்கும்? சித்திரவதை எப்படி இருக்கும்? ஒரு பெண் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக அந்த பெண்ணை 2 ஒட்டகத்திலே கட்டி இழுத்துட்டு போறாங்க. போய் கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலே அந்த முஸ்லீமாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய மர்மஸ்தலத்திலே அம்பை எய்தி அவர்களை ஷஹீதாக்கினார்கள். அந்த பெண் யாருங்க? அவங்க தான் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இது மட்டுமல்ல, இப்படி கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலே கப்பாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, நாயகமே, இப்படி பெரும் தலைவர்கள் எல்லாம் இவ்வளவு கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க, சிரமத்துக்கு மேல் சிரமத்தை கொண்டிருக்கிறாங்க, நீங்க அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடாதா? ஏண்டா பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டா அல்லாஹ் நிச்சயமா கொடுப்பான். ஏண்டா அல்லாஹ் தஆலா சொல்றான், கப்பாப் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றா குஃபு ஐதியக்கும், உங்களுடைய கைகளை நீங்க என்ன செய்யுங்க? தடுத்து கொள்ளுங்க, சுருக்கி கொள்ளுங்க. அக்கீமிஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்க. என்ன கருத்து? நீங்க அவங்க தாக்குறாங்க என்பதற்காக நீங்கள் எதிராக நீங்க தாக்க வேண்டாம், நீங்கள் எதிர்ப்பு கொடுக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்றான். தொழுகை நிலைநாட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்றானே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக துஆ செய்யக்கூடாதா என்கின்ற பொழுது கப்பாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை வரலாற்றில் பதிவு செய்திருக்கிறார்கள். கப்பாபே, அவர்கள் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், அந்த கஷ்டத்தை தாங்க முடியவில்லை, சகித்து கொள்ள முடியவில்லை என்று சொல்கிறீர்கள். வகான மின் கபுலிக்கும், முன்னால், இதற்கு முன்னால் அவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்தார்கள் தெரியுங்களா? கப்பாப் ரலியல்லாஹு சொல்றாங்க, இஸ்லாத்தை ஏற்றதற்காக இந்த பெரும் தலைவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்தார்கள் தெரியுங்களா? அதாவது இஸ்லாத்தை ஏற்றவர்களை மணலிலே உள்ளே புகுத்தி, அதாவது முட்டுக்கால் வரை அவர்களை உள்ளே மண்ணுக்குள் புகுத்து என்ன செய்வார்கள்? வேதனை கொடுப்பார்கள். எப்படி வேதனை கொடுப்பார்கள்? கப்பாபே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெரிய ரம்பத்தை எடுத்து தலையிலே அறுத்து 2ஆக பிளப்பார்கள். இப்படி உங்களுக்கு முன்னால் இது போன்ற வேதனையை கொடுத்து கொண்டிருந்தார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்த சொல்லி காட்டினார்கள். அது மட்டுமல்ல, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் மதீனாவிற்கு வந்து 2 வருஷம் ஆகிவிட்டது. இப்ப மதீனாவில விட்டு இருக்கக்கூடிய, மக்காவில விட்டு இருக்கக்கூடிய அவர்களுடைய இருக்கக்கூடிய அந்த சொந்த வீடு, அவர்களுடைய சொந்த கடை, சொந்த சொத்தை இஸ்லாம் அல்லாத பெரும் தலைவர்கள் எல்லாம் விட்டு அதை காசை ஆக்கி என்ன செஞ்சாங்க? சிரியாவிலே போய் ஆயுதத்தை வாங்கினாங்க. யாரு காசுங்க? மக்காவில வாழ்ந்த, மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களுடைய வீடு, சொத்து, இவைகளை விட்டு யார் விற்கிறா? இஸ்லாம் அல்லாதவர்கள். அவர்கள் மதீனாவிற்கு போய்விட்டார்கள் என்பதற்காக இந்த சொத்தெல்லாம் விற்று அந்த காசை என்ன செய்கிறார்கள்? சிரியாவில் போய் ஆயுதமாக வாங்குகிறார்கள். அப்படி ஆயுதத்தை வாங்கி அந்த ஆயுதத்தை எதற்காக? இந்த இஸ்லாமியர்களை, இஸ்லாமியர்களுடைய அதாவது பணத்திலே ஆயுதத்தை வாங்கி இஸ்லாமியர்களை தாக்குவதற்காக அவர்கள் செய்த ஏற்பாடு தான் பத்ர். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய சொத்துக்களை கேட்காமலே அவர்கள் வித்து காசாக்கி விட்டார்கள். அதை கேட்க வேண்டும்.
அந்த ஆயுதத்தை தடுக்க வேண்டும் என்ற முறையில் தான் இந்த பத்ர் போர் என்பது ஏற்பட்டது. இப்படி நாம் பார்க்கின்ற பொழுது, அந்த பத்ருக்கு போருக்கு முன்னால் நாம் பார்க்கின்ற பொழுது, பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வந்த உடனேயே அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். எப்படி கேட்கிறார்கள்? பொதுவாகவே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரு கரம் ஏந்தி கேட்டுவிட்டால் அல்லாஹ் கொடுத்து விடுவான். ஆனால் சாதாரணமா பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க மாட்டாங்க. ஒரு கஷ்டம் துன்பம் வருது சொன்ன உடனே கேட்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்திலே சஜிதாவில விழுந்து அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். நீண்ட நேரம் கேட்கிறார்கள். அப்ப இடையில போய் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க போய் பார்க்கறாங்க. எப்படிங்க? இடையில போய் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா போய் பார்க்கறாங்க. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரமாகிறது, ஆடாமல் அசையாமல் இருந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு ஏதாவது ஏற்பட்டு விட்டதா? காரணம் என்ன? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்று இடையில போய் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க போய் பார்க்கின்ற பொழுது பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தாவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சஜ்தாவில் இருந்து என்ன கேட்கிறார்கள்? யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக அஸ்தகீஸ். இறைவா, இந்த போரிலே, இந்த பத்ர் போரிலே நீ எங்களுக்கு வெற்றியை கொடுக்கவில்லை என்று சொன்னால், இதற்கு பின்பு அல்லாஹ் என்று சொல்வதற்கு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லுவதற்கு, உன்னை வணங்குவதற்கு, உன்னை தஸ்பீஹ் செய்வதற்கு, உன்னை துதி செய்வதற்கு ஒருவரும் இருக்க மாட்டார்கள். இறைவா, நீ எங்களுக்கு ஒரு மகத்தான வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று கேட்பது மட்டுமல்ல, கண்ணீரை விடுகிறார்கள். சஜிதாவில் விட்டு கேட்கின்ற பொழுது நீண்ட நேரத்திற்கு பிறகு பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். எழுந்திருத்து, யா அபூபக்கர், அபூபக்கரே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உங்களுக்கு சுப செய்தி சொல்கிறேன். என்ன சுப செய்தி? நாளை நடக்க இருக்கக்கூடிய அந்த போர், எப்படிங்க? ரமலானுடைய மாதம் போர் நடக்க இருக்கிறது. வெள்ளிக்கிழமை நோன்பு வைத்திருக்கிறார்கள். எப்படி நோன்பு வைத்திருக்கிறார்கள்? நம்மவர்களை போல சாப்பிட்டு அல்ல, பேருத்தம்பழங்களை சாப்பிட்டு வயிறு ஒட்டிய நிலையில் இவர்கள் இருக்கிறார்கள். எதிர் அணியில இருக்கின்ற பொழுது நல்ல பலசாலிகளாக, அதாவது சத்துள்ள உணவுகளை எல்லாம், ஊட்டச்சத்துக்களை எல்லாம் சாப்பிட்டு தெம்பாக நிற்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா எழுந்திருத்து சொல்றாங்க, உங்களுக்கு சுப செய்தி சொல்கிறேன். நாளைக்கு நடக்க இருக்கக்கூடிய அந்த போர்ல நீங்க நினைக்கிறீங்க 313 பேரு தான் நமக்கு, அப்படி நீங்க நினைக்கிறீங்க. அல்லாஹ் தஆலா வாக்கு கொடுத்து விட்டான். நம்மவர்களுக்கு மலக்குகளை அனுப்பி, நடக்க இருக்கக்கூடிய அந்த போருக்கு மலக்குகளை அனுப்பி நம்மவர்களுக்கு உதவி செய்வதாக அல்லாஹ் தஆலா வாக்கு கொடுத்து விட்டான் என்ற சுப செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். சொல்லிவிட்டு, இன்ஜினியர் பார்த்தீங்களாக்க, கட்டடம் சொன்னா என்ன செய்வாங்க? இன்ஜினியரை கூப்பிட்டீங்களாக்க, இன்ஜினியரை செய்வாங்க, கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடி மேப்பு போடுவாங்க. இந்த இடத்துல ரூம்பு, இந்த இடத்துல ஹாலு மார்க் பண்ணுவாங்க, பார்த்துருக்கோம். அப்ப அதே போல போர் நடப்பதற்கு முன்பு அண்ணலும் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து சொல்றாங்க, இந்த செய்தியை மனதிலே நான் பதிவு வைத்துக் கொள்ளக்கூடிய செய்தி, நடக்க இருக்கக்கூடிய செய்தி. சொல்றாங்க, ஹாதா மக்கான், இந்த இடத்துல அபூ ஜஹல் கொல்லப்படுவான், இந்த இடத்திலே ஷுஐபா கொல்லப்படுவான், இந்த இடத்துல உத்துபா கொல்லப்படுவான் போன்ற பெரும் தலைவர்களை எல்லாம் போர் நடப்பதற்கு முன்பு அவர்கள் கொல்லப்படக்கூடிய அந்த இடங்களை பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். சொல்லுகிறார்கள், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்தை சுட்டி காட்டினார்களோ அதே இடத்திலே தான் அவர்களுடைய மரணம் ஏற்பட்டது. அப்ப அது மட்டுமல்ல, இந்த போர் நடப்பதற்கு முன்பு பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃப்புகளை எல்லாம் சரி செய்கிறார்கள். பொதுவாக நாம் பார்க்கின்ற பொழுது சஃப்பு சரியாக இருந்தால் தான் நமக்கு மத்தியில் ஒற்றுமை வரும். அதனால தான் தொழுகையில எல்லாம் சொல்லப்படுகிறதுன்னு சொன்னா, சஃப்பை சரி செய்து கொள்ளுங்க. ஏன் சொல்றாங்க? சஃப்பு சரியாயிடுச்சு, நமக்கு மத்தியில் ஒற்றுமை வரும். அந்த ஒற்றுமையாக இருந்தால்தான் தொழுகைக்கு கூட முழுமையான நன்மையை கிடைக்கும்.
அப்படி ஏன் சொல்றாங்க? சஃபை நீங்கள் சரி சொல்லிக் கொள்ளுங்கள். எந்த நாட்டிலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது, அங்கு சொல்லுகின்ற பொழுது மக்கள் அதிகமாக கூடக்கூடிய நேரங்களிலே சொல்லுவார்கள், சஃபை சரி செய்து கொள்ளுங்கள். முதலில் தொழுகைக்கு முன்பு சஃப்பு தான் நமக்கு சரி செய்ய வேண்டும். இதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியது. சாதாரணமா நான் நினைக்கிறோம், அந்த சஃப்பு சரி செய்து அது மற்றவர்களுக்கு மத்தியிலே அதாவது பயத்தையும் ஏற்படுத்தும், நமக்கு ஒரு வெற்றியையும் ஏற்படுத்தும். அப்ப பத்ருக்கு போருக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஃப்புகளை எல்லாம் சரிப்படுத்துறாங்க. எப்படி சரிப்படுத்துறாங்க? ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு என்ன செய்யறாங்க, அப்படியே வர்றாங்க. வரக்கூடிய நேரத்தில் எல்லா சஃப்புல கரெக்டா நிக்கிறாங்க. ஒரே ஒரு நபி தோழர் மட்டும் சஃப்புல முன்னாடி தள்ளி நிக்கிறாங்க. ஒரு நபி தோழர் சஃப்புல முன்னாடி தள்ளி நிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துல முன்னாடி சஃப்புல முன் தள்ளி இருப்பதனால அவர்களை குச்சியில லேசா தள்ளி என்ன செஞ்சிடறாங்க, நீங்க சரி செஞ்சு கொள்ளுங்க அப்படிங்கிறாங்க. லேசா அடிச்சு நீங்க சரி செஞ்சு கொள்ளுங்கிறாங்க. அப்படியே பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நவுந்து அப்படி போயிட்டாங்க. போயிட்டு திரும்பி வரக்கூடிய தருணத்தில் அந்த நபி தோழர் யாருங்க, சவாதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நாயகமே நீங்க சஃப சரி செஞ்சுக்கோன்னு சொல்லுங்க என்று என்ன அடிச்சீங்க வயித்துல, அது எனக்கு வலிக்குது. சில நேரத்தில் கால் பட்டா குத்தம், கை பட்டா குத்தம்பா. சில நேரத்தில் பிடிக்காத லேசா பட்டுச்சுன்னா அது பெரிய குற்றம். பிடிச்ச நண்பன் வந்த உடனே பார்த்தா அப்படியே முதுகுல போக்கு அப்படி அடிப்பேன், அது அவனுக்கு தெரியாது. நம்மளோட நண்பன் வந்தனமே ரொம்ப அடிப்பக்க, அதாவது அணைச்சு அவ்வளவு அணைப்பேன் அடிப்பேன் தெரியாது. ஆனா பிடிக்காதவன் லேசா பட்டால் இதான் தெரியும். அது போல இது இல்லை. அப்ப சவாதர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாயகமே நீங்க அடிச்சது எனக்கு வலிக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, போர் நடக்க போகுது, நடக்கிறதுக்கு முன்னாடி. அப்ப சொல்றாங்க, அப்படியா, நீங்க இதோ இந்த என்னுடைய மேனில் இந்த குச்சியை தண்ணி நீங்க அடித்துக் கொள்ளுங்கள். நாயகமே நீங்கள் என்னை அடிக்கின்ற பொழுது என்னுடைய மேனி எப்படி இருந்தது என்று சொன்னால், எந்த விதமான ஆடைகள் இல்லாமல் திறந்ததாக என்னுடைய முதுகு என்னுடைய வயிறு இருந்தது. அப்படியா சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆடையை தூக்கி, சவாதே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நீங்கள் என்னை அடித்து அதாவது பழி தீர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்ற உடனேயே சவாதர் ரலியல்லாஹு தஆலா அவங்க குச்சியை வாங்குறாங்க. வாங்கிட்டு பெருமாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரும் ஆர்வம் பார்க்கறாங்க. சஃப்ல இருக்கக்கூடிய எல்லா சஹாபாக்களும் ஆர்வமா பார்க்கறாங்க. என்னடா இவர் இப்படி போய் செஞ்சிட்டாரு, எல்லாம் முடங்குறாங்க. யார்கிட்ட போய் சொல்றாரு, சொல்லக்கூடிய ஆளை என்ன அப்படிங்கக்கூடிய தருணத்தில் அந்த திறந்த மேனியை பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டுகின்ற பொழுது எல்லோரும் நினைத்தார்கள் அடிக்கப் போகிறார்கள், பழிதீர்க்கப் போகிறார்கள் என்று. சவாதர் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செஞ்சாங்க, வாங்கி குச்சியை வாங்கி கீழே போட்டு விட்டு பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயிற்றை முத்தமிட்டு கட்டி அடைத்துக் கொண்டார்கள். ஏன்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் போர் நடக்க இருக்கிறது. அந்த போரிலே நான் ஷஹீதாகிவிட்டால், போரிலே ஷஹீதாகிவிட்டால் நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் சொல்லுவேன். எப்படி சொல்லுவேன்? இறைவா, நான் கடைசியாக என்னுடைய உடல் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒட்டி கொண்டது, அவர்களோடு இணைத்துக் கொண்டேன். கடைசி வார்த்தை பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தான் பேசிவிட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் நாளைக்கு நான் சொல்லுவேன், அது எனக்கு பெருமிதம் என்று சொன்னார்கள். அப்ப நம்ம பார்க்கின்ற பொழுது அந்த போர் நடப்பதற்கு முன்னால் அல்லாஹ் எப்படி எல்லாம் செஞ்சான் தெரியுங்களா? போர் காலையில வெள்ளிக்கிழமை நடக்க இருக்குது. அந்த வெள்ளிக்கிழமை அதிகாலையில் அல்லாஹ் மழையை கொடுத்தான். மழையை கொடுத்தா இந்த கம்மியாக இருக்கக்கூடிய இந்த 313 பேர் யாருங்க, இஸ்லாமியர் அணி கடலுடைய அந்த மணல் இருக்கும் அது போல இருக்குது. எதிர் அணியில இருக்க பார்த்தீங்களாக சேரும் சகதியை போல மழை பொழிந்தால் சேரும் சகதியமாக ஆகிவிடும். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா மழையை கொடுத்துட்டான்.
எதிர் அணி நிற்கக்கூடிய இடமோ சேரும் சகதியா இருக்கிறது. ஆனால் இந்த 313 பேர் நிற்கக்கூடிய இடமோ மணலாக இருக்கிறது. மணலிலே தண்ணீர் பட்டால் எப்படி இருக்கும்? நடப்பதற்கு தோதுவாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய தண்ணீர் அல்லாஹ் தஆலா இலகுவாக்கி விட்டான். அது மட்டுமல்ல, காலையில போரு, இஸ்லாமியர்கள் நல்லா தூங்குறாங்க. அல்ல தூக்கத்தை வச்சான். யாருக்கா நாம பார்க்கிற ஒரு பெரிய கஷ்டமா இருக்குன்னு சொன்னா, நாளைக்கு ஒரு போர் நடக்க போது, உயிருக்கு ஆபத்தாக போகுதுன்னு சொன்னா தூக்கம் வருமா? ஆனா 313 பேர்களும் நல்லா தூங்குனாங்க. அல்ல தூங்க வச்சான். காரணம் என்ன? தூங்கினால் தான் உற்சாகமா போர் செய்யப்படும். அது மட்டுமல்ல, இந்த 313 பேர்களை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இவர்களை பார்க்கின்ற பொழுது மிகவும் கம்மியாக காட்டினான். இவர்களை அவர்களிடத்தில் காட்டுகின்ற பொழுது மிகவும் கம்மியாக காட்டினான். அப்ப அபூ ஜஹல் சொன்னா, அல்லாஹ் எப்படி காட்டின? 313 பேரை காட்டல, அதை காட்டில கம்மியா காட்டின போல அபூ ஜஹல் சொன்னா தன்னுடைய கூட்டத்தார்களிடத்துல, எப்பா ஆயுத பலம் எல்லாத்தையும் மூட்டை கட்டப்பா. ஏண்டா எதிரில் இருக்க என்னமோ ஒரு சில பேர் தான் இருக்காங்க. யாருங்க? எதிரில இருக்கக்கூடியவங்க ஒரு சில பேர் தான் இருக்கிறாங்க. இந்த ஆயுத பலம் எல்லாத்து வாழ் பலம் எல்லாத்தையும் வேணாப்பா, எல்லாத்தையும் மூட்டை கட்டுப்பா. அந்த இருக்க கொஞ்சம் பேர் தானப்பா, நாமளே பார்த்துக்கலாம். நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கை கால் இந்த ஆயுதமே போது, அந்த ஆயுதத்துல மூட்டை கட்டப்பா அப்படின்னு உத்தரவு போட்டு விட்டான். ஆனா நாம பார்க்கின்ற பொழுது அந்த 313 பேர்கள் குறைவாக இருந்தார்கள். ஆள்பலம் இல்லை, வாழ்பலம் இல்லை. ஆனால் அவர்களிடத்தில் இருந்த ஒரே ஒரு பலம், அல்லாஹ் இருக்கிறான். என்ன பலம்? அல்லாஹ் இருக்கிறான். இன்றைக்கு நாம பார்க்கிறோமா இல்லையா? ஈரான் எந்த நாட நம்பியாவது அவன் இறங்குறானா? ஈரான் எவனாவது அரபு நாட்டுக்காரர் எனக்கு சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்னு இறங்குனானா? யாராவது நமக்கு ஆதரவு கொடுப்பாங்க நினைச்சானா? என்னுடைய ஈமான் அவர்களுடைய வாயிலே வருகின்ற பொழுது ஈமான், இஸ்லாம், அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல். காரணம் என்ன? நாங்கள் பலஸ்தீனர்களுக்காக உயிர் இருக்கும் வரை போராடுவோம். இன்னைக்கு யாராவது சொல்றாங்களா? கலிமாவை சொல்றான். பெரும்பெரும் அரபு நாட்டை அரபியர்களை நாம என்ன செய்யக்கூடாது, தப்பா கூட பேசக்கூடாது அப்படின்னு இருந்தாலும் கூட பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு எப்படி இருக்கிறான்? பலஸ்தீன மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள். அவர்கள் படக்கூடிய அந்த பிள்ளைகள் எல்லாம் எந்த அளவுக்கு பொம்மை விளையாடுவது போல மையத்தை செய்து விளையாடுகிறார்கள். காரணம் என்ன? நாம் ஷஹீதாக போறோம் என்று. அப்படிப்பட்ட அந்த பலஸ்தீனர்கள் படக்கூடிய கஷ்டங்களை, துன்பங்களை இஸ்லாமியர்கள் அல்ல, இஸ்லாம் அல்லாத மாற்று மத சகோதரர்கள் அதாவது பரிதாபப்படுகிறார்கள், வருத்தப்படுகிறார்கள். பாருங்கள், பலஸ்தீனில் உள்ள மக்களை இப்படி அழிச்சு கொண்டுகிறார்கள் என்று களிமா சொல்லாத மக்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் களிமா சொல்லி மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய அரபு நாட்டு மக்கள் யாராவது குரல் கொடுத்தார்களா? ஏன் ஈரான் அப்படி செய்கிறது? காரணம் என்ன? அந்த அவர்களும் இஸ்லாமியர்கள். அந்த இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது கஷ்டம், துன்பம் என்று சொன்னால் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது, எங்களால் பொறுத்து கொள்ள முடியாது. யாரும் இல்லாவிட்டாலும் கூட, நாங்கள் கம்மியாக இருந்தாலும் எந்த ரீதியிலும் எங்களுக்கு எல்லாத்தை காட்டி பெரிய பலம் அல்லாஹ் இருக்கிறான். அந்த பலத்தோடு தான் அவர்கள் செய்கிறார்கள். எதை போல இந்த 313 பேர்களிடத்தில் ஆள் இல்ல, வாள் இல்ல, எந்த சப்போர்ட்டும் கிடையாது. இறங்கினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹு தஆலா மலக்குமார்கள் அந்த பத்ர் போருக்கு அனுப்புனா. எவ்வளவு? 5000 மலக்குமார்கள் அனுப்புனா. சொல்றாங்க, ஒரு சஹாபி சொல்றாங்க, நாங்கள் பத்ரில் போரில் யுத்தத்தை செய்கின்ற பொழுது ஒரு ஆளை தூக்குவோம், தூக்கத்தான் செய்வோம், அப்படி தலை கீழே விழுகும். என்ன காரணம்? அல்லாஹு தஆலா மலக்குகளை அனுப்பி இவர் தூக்குகின்ற பொழுது மலக்குமார்கள் சீவினார்கள். காரணம் அல்லாஹ் சொல்ற, வலக்கது நஸரகுமுல்லாஹு பிபத்ரின் வஅன்தும் அதில்லா ஃபத்தகுல்லாஹ் லஅல்லகும் தஷ்குரூன். நீங்க கம்மியாக இருந்தீங்க, ஆனா அல்லாஹ்வை அஞ்சி இருந்தீங்க. யார் சொல்றா? அல்லாஹ் சொல்ற. எண்ணிக்கையில் குறைவாக இருந்தீங்க, ஆனா நீங்க உலகத்தில் நடந்த போர்களில் மலக்குமார்கள் நடைபெற்ற போரில் கலந்து கொண்ட ஒரு போர் இருக்கிறது என்று சொன்னால் அது பத்ர் போர் தான். எப்படி என்று சொன்னால், இந்த பத்ர் போர் மட்டும் நமக்கு இஸ்லாமியர்களுக்கு வெற்றியை தரவில்லை என்று சொன்னால், எல்லா சஹாபாக்கள் எதிர்பார்ப்பு, இந்த பத்ர் போர்ல ஒரு முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கலன்னு சொன்னா
இஸ்லாம் என்பதே இல்லாமல் போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு உச்சகட்டமான சூழ்நிலை. சஹாபிகளுக்கு என்னுடைய மனைவி புள்ள எதுவுமே இல்லை, என்ன என்னுடைய இந்த அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லக்கூடியவர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள், அழுகிறார்கள், கதறுகிறார்கள், துடிக்கிறார்கள். இஸ்லாம் என்பது இல்லாமல் போய்விடுமே. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்களிடத்தில் இருந்த ஈமான், அவர்களிடத்தில் இருந்த யக்கீன், அல்லாஹ் தஆலா மகத்தானதொரு வெற்றியை கொடுத்தான் பத்ரிலே. எப்படிங்க? பத்ரிலே மகத்தானதொரு வெற்றியை கொடுத்தான். பார்க்கின்ற பொழுது இஸ்லாமிய அணியிலே 14 பேர்கள் ஷஹீதானார்கள். ஆனால் எதிர் அணியிலே பார்க்கின்ற பொழுது 70 பேரை கைது பண்ணாங்க. 70 பேரை கைது பண்ணி அதுல அம்ரு இப்னு சுகைல் இப்னு அம்ரு என்ற ஒரு தோழரும் அந்த 70 கைதிகளில் ஒருவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்பவுமே பழிக்கு பழி வாங்க மாட்டாங்க. அப்ப இந்த 70 கைதிகளை நீங்கள் மீட்ட வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னார்கள், நீங்கள் 4000 திர்ஹம் கொடுத்து இந்த கைதிகளை மீட்டிக் கொள்ளலாம், யாரும் கைதிகளை அதாவது சித்திரவதை செய்யக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு சஹாபாக்களுக்கு, கைதிகளை சித்திரவதை செய்யக்கூடாது, நோவினை செய்யக்கூடாது என்று உத்தரவு பட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்றாங்க, நாயகமே எனக்கு ஒரு அனுமதி கொடுங்க, எனக்கு இந்த 70 கைதிகளில் சுகைல் இப்னு அம்ரு என்று இருக்கார்ல, இவருடைய பல்ல மட்டும் நான் தட்டணும், எனக்கு அனுமதி கொடுங்க. எந்த கைதி நீங்க சித்திரவதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, ஆனா இவர் மட்டும் பல்ல நான் தட்டுவேன், எனக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும். ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கெட்ட கெட்ட வார்த்தைகளை கவி பாடியவன் அம்ரு இப்னு சுகைல் என்பவன். அப்ப நாயகமே நீங்க இருக்கின்ற போல அவ்வளவு வாசகங்கள், கெட்ட கெட்ட வாசகங்கள், அவ்வளவு கவி பாடின இவனை இப்ப கைதியா பிடிச்சிட்டீங்க, இப்ப இவனுடைய பல்ல மட்டும் தட்டுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நான் அனுமதி கொடுக்க மாட்டேன், ஒரு காலத்தில் இவரை பார்த்து, இவருடைய நிலையை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அதே போல கடைசி வரை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தீண்ட விடவில்லை. என்னைக்குமே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரையுமே மாற்று மத சகோதரர்களாக இருந்தாலும் தொந்தரவு கொடுத்தாலும் மன்னித்ததாகத்தான் வரலாறு இருக்கிறது. யாருக்குமே பதிலுக்கு பதில் அடி கொடுத்ததே கிடையாது. அதே போல பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்தை விட்டு பிரிந்துட்டாங்க. பிரிந்த உடனே சில பேர்கள் முர்த்தத்தாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. முர்த்தத்தான்னு சொன்னா தான் இருந்த மதத்துக்கு நீ போயிடும், ரசூலுல்லாவே இறந்து போயிட்டாங்க, இனிமேல் முர்த்தத்தா போயிடுவோன்னு சொன்ன உடனேயே இந்த அம்ரு இப்னு சுகைல் என்பவர் என்ன செஞ்சார், எல்லாத்தையும் அழைச்சி நீங்க இஸ்லாத்தை விட்டு போகக்கூடாது என்று பெரிய உபதேசம் செய்தது மட்டுமல்ல, அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கெல்லாம் இஸ்லாத்தில் போகக்கூடாது என்று தடுத்து அத்தனை பேர்களை இஸ்லாத்தில் நுழைய வைத்தார். இந்த காட்சி, இந்த உபதேசம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பார்க்கறாங்க, ஆகா அன்றைக்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ஒரு காட்சியை பார்த்து ஆச்சரியப்படுவீர்கள் என்று. அப்ப நாம பார்க்கின்ற பொழுது இந்த பத்ர் போர் இருக்கிறது, இன்று இரவு இந்த பத்ர் தினமாக இருக்கிறது, இது தரக்கூடிய படிப்பினை என்ன? அல்லாஹ் சொல்றார், இது அன்தும் கலீலம் தஸ்குரூன், நீங்கள் முஸ்தலைஃபூன ஃபில், நீங்க குறைவான மக்களாக இருந்தீங்க, ஆனா நாம வெற்றியை கொடுத்தோம். முஸ்தலைஃபூன ஃபில், பூமியில ரொம்ப பலவீனமாக இருந்தீங்க. அது மட்டுமல்ல, வயத்தஹத்தஃபுக்கும் உன்னாஸ் அய்யதக்கும், நீங்க மக்களுக்கு பயந்து வேற கொண்டு இருந்தீங்க, ஆனால் ஐயதக்கும் பி நஸ்ரிஹி, நாம் உதவி செஞ்சோம். ஆனால் இந்த பத்ர் போருக்கு பின்னால் பார்க்கின்ற பொழுது அரசியல் ரீதியாக அல்லாஹ் தஆலா அந்தஸ்தை கொடுத்தான், இஸ்லாமியர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்தான், இன்னும் மேலும் மேலும் அல்லாஹ் தஆலா அந்தஸ்துக்கு மேல் அந்தஸ்தை கொடுத்தான். அதனால் தான் சொல்கிறார்கள், 313 பத்ர் சஹாபாக்கள் பெயரை சொல்லி யார் துஆக்கள் கேட்கிறதோ அவர்களும் துஆ அங்கீகரிக்கப்படும். இன்னைக்கு நீங்க பாருங்க, பல பல இடங்கள், மெட்ராஸ் எல்லா இடத்துலயும் நீங்க பாருங்க, இன்னைக்கு நைட் என்ன செய்வாங்க, 313 பேர்களை சொல்லுவாங்க. நீங்க பாருங்க, பெரும்பெரும் நகரங்கள்ல பாருங்க, 313 பத்ர் சஹாபாக்களுடைய கண்ணியம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. எப்படி சொன்ன, அந்த காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, நீண்ட வரலாறு. அப்ப என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த கூட்டத்துக்கு பத்ரீன்கள் வந்தா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, மற்ற சகாபாக்கு வாய்ப்பு தருவாங்க, அவங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். இப்படி எதிரிகளை எல்லாம், பெரும்பெரும் தலைவர்களை எல்லாம் என்ன செஞ்சாங்க, கொல்லப்பட்டு
ஒரு ஹவுஸ் போல ஒரு கிணறை தோண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டாங்க. போட்டுட்டு அவங்கள்ட்ட பேசுறாங்க. இறந்து போயிட்டாங்க. எல்லாத்தையும் ஒரு ஹவுஸ் மாதிரி ஒரு தோண்டி குழி தோண்டி இறந்த எதிரிகளை பூரா தலைவர்களை எல்லாம் போட்டு குழி தோண்டி உள்ளுக்குள்ள போட்டுட்டாங்க. போட்டுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. யார்கிட்ட பேசுறாங்க? இறந்து போயிட்டாங்க, இறந்து போன எதிரிகளாக இருக்கக்கூடிய அந்த தலைவர்கிட்ட பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? அல்லாஹ் எனக்கு வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றிட்டான். என்ன வாக்கு கொடுத்தா? மலக்குமார்களை அனுப்புவேன், உங்களுக்கு வெற்றியை கொடுப்பேன்னு எல்லாம் நிறைவேற்றிட்டான். ஆனா இறந்தவங்கள்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றிட்டானா? இப்ப வர்றாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, நாயகமே இறந்து போயிட்டாங்க, அவங்கள்ட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கீங்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்தி நம்முடைய உள்ளத்திலே பதிவு செய்ய வேண்டும். உங்களுக்கு நான் பேசுறது எப்படி கேட்குதோ இதை காட்டிலும் அவர்களுக்கு தெளிவாக கேட்கும். யார் சொல்றா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, உங்களுக்கு கொடுத்த தண்டனை அல்லாஹ் கொடுத்துட்டானா அப்படின்னு. ஆகையினால் இந்த பெறக்கூடிய படிப்பினில் என்ன தெரிகிறது? எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் நாம் இஸ்லாமியர் இருக்கக்கூடியவர்கள், அதாவது தக்குவா, இறையச்சம், இது மட்டும் ஒரு முஸ்லிம்களிடத்திலே இருந்தால் மட்டும் போதாது, ஒற்றுமையும் இருந்தால், இஸ்லாமியர்களிடத்திலே ஒற்றுமை இருந்து தக்குவா இருந்து அல்லாஹ் இருக்கிறான் என்று நீங்கள் செய்து பாருங்கள், அந்த காரியத்தை வெற்றியாக்குவான். இன்ஷா அல்லாஹ் இதே போன்ற ஒரு மகத்தான வெற்றியை அல்லாஹ் ஈரானுக்கு கொடுப்பான். அல்லாஹ் தஆலா காரணம் என்ன? அல்லாஹ்வுக்காக பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்கிறார்கள், அல்லாஹ்வுக்காக பாடுகிறார்கள். அரசியல் ரீதியாக நாம் பெற வேண்டும் என்பதற்காக அல்ல, அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய அந்த ஈரான் மக்களுக்கு இறைவா, இந்த மக்கள் குடியிருக்கக்கூடிய குழுமி இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு மத்தியிலே இவர்களுடைய துஆவை கொண்டு, இவர்களுடைய நல்ல உதவியை கொண்டு நான் கேட்கிறேன் இறைவா, பத்ர் போரில் எப்படி மகத்தான வெற்றியை கொடுத்தாயோ அதே போன்று உன்னதமான ஒரு வெற்றியை ஈரானுக்கு கொடுக்க வேண்டும். அதை பார்த்து மற்ற அரபிகள் எல்லாம் ஆச்சரியப்பட வேண்டும். அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் நினைக்காத விதத்திலே மலக்குமார்களை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்வாயாக, உங்களுடைய காரியங்களை இலகுவாக்குவாயாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.